இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியிலேயே ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிட முடியும். இப்போ அவங்களுக்கு ஏதாவது கிரானிக் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா, வேற ஏதாவது ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா, அந்த மாதிரி ஹிஸ்டரி எடுக்கிறதுலயே நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பிளட் டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி என்னென்ன பிளட் டெஸ்ட் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டோ அதையெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு என்ன ரீசன் இருக்கலாம் அப்படிங்கறத ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு என்ன நம்ம அட்வைஸ் பண்றோம் ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா ஹேர் ஃபாலுக்கான ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது நியூட்ரிஷனல் கரெக்ஷன் காமனா இருக்கிறது இந்த நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் தான். அதனால நியூட்ரிஷனல் கரெக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுல வந்து எப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து டேப்லெட்ஸ் வந்து எல்லா விட்டமின்ஸ், அதாவது ஹேர் ஃபாலுக்கான விட்டமின்ஸ் எல்லாத்தையும் ஒரே காம்பவுண்டா போட்டு ஒரு டேப்லெட் ஒரு நாளைக்கு எடுத்தா போதும் அப்படிங்கிற மெத்தட்ல இருந்தது. இப்போ ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து அயனை வந்து மற்ற விட்டமின்ஸோட நம்ம கலக்கும் போது அயனோட கீலேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மற்ற விட்டமின்ஸை கீலேட் பண்ணி அது எஃபெக்டிவா பேஷண்ட்ஸுக்கு கிடைக்க முடியாத மாதிரி பண்ணிடுது. அதனால இதை வந்து தனித்தனியா பிரிச்சா மட்டும்தான் நம்ம எஃபெக்டிவா பேஷண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த மாதிரி இன்ட்ராக்ட் ஆகிற விட்டமின்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஒரு விட்டமின் மண்டே, ஒரு விட்டமின் வந்து டியூஸ்டே, ஒரு விட்டமின் வந்து வெட்னஸ்டே, அந்த மாதிரி பிரிச்சு நம்ம பேக்லயே அது எழுதியிருக்கோம். நம்ம வந்து எப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பேக்கா வருது. நிறைய கம்பெனி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க. இதை வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். யூஸ்வலா இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க சொல்றது நல்லது. தென் வந்து அவங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டு அது அவங்களுக்கு வந்து அந்த ஷாம்பு வந்து நம்ம ப்ராப்பரான ஷாம்பு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். அலாங் வித் ஒன் கண்டிஷனர். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம விட்டமின் டேப்லெட்ஸும் சேர்த்து எடுக்கும்போது அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கூடவே நம்ம வந்து லோக்கலா அப்ளை பண்றதுக்கு ஹேர் க்ரோத் சீரம் அட்வைஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத் சீரம்ங்கிறது வந்து இதுல எந்த மெடிகேஷனும் கிடையாது. பட் வந்து ஹேர் க்ரோத்துக்கான நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு வேளை யூஸ் பண்ண சொல்லலாம் அல்லது 2 வேளையும் யூஸ் பண்ண சொல்லலாம் பேஷண்ட். க்ரோத் சீரம்க்கும் கோகனட் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகனட் ஆயில் வந்து ஏன் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தலையில வைக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம கோகனட் ஆயில் வச்சோம்னா ரொம்ப ஸ்கேல்ப் வந்து ஹேர் வந்து ஆயிலியா தெரியும். ஒரு மாதிரி நம்மளுக்கு படிஞ்சு முடி வந்து ரொம்ப வேவியா இல்லாம படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மார்னிங்ல ஆயில் வைக்கிறது இல்லை. பட் ஆனா இந்த க்ரோத் சீரம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆயிலினஸை கொடுக்காது. பட் ஹேருக்கான நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதனால இந்த சீரமா வந்து நம்ம 2 வேளையும் யூஸ் பண்ண சொல்லலாம். மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், நைட் படுக்க போகும்போதும் யூஸ் பண்ணலாம். பேசிக்கா விட்டமின் டேப்லெட்ஸ், ஒரு நல்ல ஷாம்பு, கூட வந்து இந்த மாதிரி ஹேர் க்ரோத் சீரம் கொடுக்கலாம். இல்லை அடிஷ்னலா அவங்களுக்கு ஒரு டேண்ட்ரஃப் இருக்கு, இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அதுக்கான மெடிக்கேட்டட் ஷாம்புவும் கூட சேர்த்து அட்வைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து மைல்டான ஹேர் ஃபால் இருக்கு, அதிகமான பால்னஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான பேசிக் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப பால்னஸ் இருக்கு, ஸ்கேல்ப் தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது, அதாவது கிரேட் 4 கிரேட் 5 அந்த மாதிரியான பால்னஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து மினாக்சிடில்ங்கிற ஒரு சீரம் அட்வைஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நான் சொன்ன அந்த ஷாம்பு, விட்டமின்ஸ், ஹேர் சீரம் எல்லாமே ஒரு நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த மினாக்சிடில் மட்டும் வந்து ஒரு மெடிகேஷன் சொல்லலாம். இது வந்து மினாக்சிடில்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை வந்து நான் இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பட் இந்த மினாக்சிடில் வந்து கூட சேர்த்து கொடுக்கும்போது இது நல்ல வந்து ஸ்கேல்புக்கு வாஸ்குலரைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஹேரை க்ரோ பண்ண வைக்கும். மினாக்சிடிலை பத்தி இன்னொரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஆல்.